ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு உண்மையாகவே ராஜயோகத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ 3ஆம் இடத்துக்கு போய் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போய் மறைமுகமாக ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயங்களை பண்ணும். இப்போ நம்ம கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொலாட்ரல் விக்ட்ரி அப்படின்னு சொன்னாவே அது ரிஷபத்துக்கு தான். மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள், மாணவிகள், உங்களுடைய மாமனாருடைய ஹெல்த்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயினாக நட்பு வட்டாரங்கள், இந்த எல்லா இடத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உறுதி. இவ்வளோ நாளப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பரிகாரமாக மாறுவது. ரிஷபம் அப்படின்னாவே சுக்கிரனுடைய வீடு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது குரு எப்போ மறைகிறாரோ அப்போல்லாம் ரிஷபத்துக்கு நல்லது நடக்கும். எப்படிப்பட்ட நல்லது நடக்கும்? கல்யாணம் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் கல்யாணம். இவ்வளோ நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். இல்லை சார் கல்யாணம் ஆச்சு டிவோர்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அந்த டிவோர்ஸ்க்கான விஷயங்கள் முடிஞ்சு இப்போ மறுமணம் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியடில் கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கப்படும். 2வது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரமோஷன். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு டச் பண்ணுறது, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு கம்ப்ளீட்டாக பார்வை கொடுக்கறது, பாக்கியமாக பார்வை கொடுக்கறது, ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ப்ரமோஷன் உறுதியாக நடக்கும். யாருனாலையும் தடுக்க முடியாது சுவாமி. உண்மை அதுதான். ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியும் சரி, அந்யோன்யமும் சரி, பொருளாதாரமும் சரி, மன மகிழ்ச்சியும் சரி, எல்லா விதத்துலையுமே பெரிய அளவுக்கு ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பாராத நிறைய பேருக்கு அவார்ட்ஸு, ரிவார்ட்ஸு, ரெக்கக்னிஷன், வேறு பிரான்ச்சில் ஒரு பெரிய ஒரு மேனேஜிங் டைரக்டர் லெவலில், பிரான்ச் மேனேஜர் லெவலில் நிறைய பேருக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது.